அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிசி பில்ட் தான் பண்ண போகிறோம். இந்த பிசி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்குமா, இந்த பிசி பட்ஜெட்குள்ளே இருக்குமா, வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ ரிகார்டிங் பிசி பில்ட் அண்ட் ஐ எம் டென் டூ. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் டைவ் இன்டு த பிசி காம்பனன்ட்ஸ். ஹலோ கைஸ், இந்த பிசி பில்டுக்கு நம்ம என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம்னா i5-12600K ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 12th ஜென்ரேஷன் ப்ராசஸர். இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியலையே. டோட்டல் கோர் பார்த்தீங்கன்னா 10 கோர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்குது, அப்புறம் 4 எஃபிஷியன்சி கோர் இருக்குது. நம்ம என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம்னா ப்ரோ B660 MA Wi-Fi DDR4 மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 12th and 13th ஜென் இன்டெல் ப்ராசஸர் வந்து சப்போர்ட் பண்ணோம். இந்த மதர் போர்டு பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் எல்ஜி சாக்கெட்டு 1700. இது பார்த்தீங்கன்னா லேண்ட் கிரிட் ஏரியான்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து CPU வந்து மதர் போர்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். அப்புறம் SSD என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ADATA XPG GAMMIX S70 பிளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 1 TB SSD. இதுவும் வந்து PCIe Gen 4 சப்போர்ட் பண்ணுற SSD தான் அது. ரேம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ADATA XPG GAMMIX D30 16GB x1 பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்து 3200 MHz ஃப்ரீக்வன்சியில் வந்து ரன் ஆகும். அப்புறம் நம்ம SMPS என்ன போயிருக்கோம்னா கூலர் மாஸ்டர் MWE 650 பிரான்ஸ் V2 80+ பிரான்ஸ் சர்டிஃபைடு பவர் சப்ளை இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். கூலர் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா MASTERLIQUID ML240L V2 RGBன்ற ஒரு லிக்விட் கூலர் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 ஃபேன் வரும், ஒரு ரேடியேட்டர் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு பம்ப் வரும். நம்ம என்ன கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா ESPORTS i5-10R கேபினெட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம CPU டாப்பில் வந்து இப்போ நம்ம வந்து தெர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 கோடு போட்டு எக்ஸ் மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம எப்பயுமே வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து கம்மியாக மட்டும் போட்டுக்கூடாது, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட ஓகே தான். அப்புறம் கிராஃபிக் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம RTX 3060 Ti போயிருக்கோம், OC எடிஷன். இது என்ன பிராண்டு பார்த்திங்கன்னா கேலக்ஸ் பிராண்டுக்கு போயிருக்கோம். இது பார்த்திங்கன்னா 8GB GDDR6 இருக்கும். இது வந்து இதில் DLSS ரே ட்ரேசிங் அது மாதிரி எல்லாமே பண்ணலாம். 2nd ஜென் ரே ட்ரேசிங் கோர்ஸ் இருக்குது, 3rd ஜென் டென்சர் கோர்ஸ் இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் வந்து ஃபைனல் கேபிள் மேனேஜ்மெண்ட். பிசி காம்பனன்ட்ஸ் எவ்வளோ ரேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் இப்போ சொல்கிறேன். ப்ராசஸரோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 20,254 ரூபா.
மதர் போர்டோட ரேட் பார்த்திங்கன்னா வந்து 12,203 ரூபா. அப்புறம் ரேமோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 2,796 ரூபா. எஸ்எஸ்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 5,338 ரூபா. கேபினட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 3,813 ரூபா. கூலரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,254 ரூபா. அப்புறம் கிராஃபிக் கார்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30,847 ரூபா. அப்புறம் எஸ்எம்பிஎஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4,194 ரூபா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000க்குள்ளே போட்டுச்சு. இதெல்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்னா 85,000 வரும். ப்ளஸ் ஜிஎஸ்டி அதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்து 1 lakh கிட்ட வந்து காம்பனன்ஸ் ப்ரைஸ் ஆச்சு. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். அண்டில் தென், பை பை. போடுறா பிஜிஎம்.